வணக்கம். நியூரேகா லிமிடெட் அவங்க ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தகவலை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் என்னுடைய பார்வைக்கு என்ன பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் கம்பெனியோடைய ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸை வாசித்ததுலன்றது எடுத்துரைக்கிற வீடியோ மட்டுமே. முதலீடு பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தெரியலனா தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. இந்த வீடியோக்குள்ளார கம்பெனியோடைய பிஸ்னஸை பற்றி விரைவாக பார்க்கலாம். அவங்க ஐபிஓ தகவலை பார்க்கலாம். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன பர்சன்டேஜ் இருக்குது, ப்ரொமோட்டர்ஸ் ஷேர்ஸை பிளட்ஜ் பண்ணியிருக்காங்களா இல்லையா, மற்றும் அவங்க ஃபினான்ஷியல் நம்பர்ஸ் கடந்த 3 ஆண்டுக்கான ஃபினான்ஷியல் நம்பர்ஸை அனலைஸ் பண்ணி ரேஷியோவை கால்குலேட் பண்ணுறதுக்கு முயற்சிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த கம்பெனி ஹோம் ஹெல்த் கேர் மற்றும் வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ் பிஸ்னஸில் இன்வால்வ்டாக இருக்காங்க. அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுறாங்க அப்படின்னு பின்வரும் ஸ்லைடில் பார்க்கலாம். அவங்களோட ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி கஸ்டமர்ஸ் க்ரானிக் எயில்மெண்ட்ஸ் மற்றும் அதர் டிசீஸை வீட்டில் இருந்தபடியே மானிட்டர் செய்யலாம் அப்படின்றது தான் அவங்க சொல்கிறது. அவங்க கீழே வரக்கூடிய பிரபலமான பிராண்ட்ஸ் பார்த்திங்கன்னா டாக்டர் ஃபிசியோ, ட்ரூ மாம் மற்றும் டாக்டர் ட்ரஸ்ட். டாக்டர் ட்ரஸ்ட் பிராண்டோட வெப்சைட்டில் ரோஹித் சர்மாவோட படத்தை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அவர் பிராண்ட் அம்பாசடராக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கம்பெனி அவங்க ப்ராடக்ட்ஸை அவங்க வெப்சைட் வழியாகவும் செல் பண்ணுறாங்க, அமேசான் போன்ற வெப்சைட் வழியாகவும் செல் பண்ணுறாங்க. அவங்க ப்ராடக்ட்ஸை 5 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. விரைவாக பார்க்கலாம். க்ரானிக் டிவைஸ் ப்ராடக்ட்ஸ், இதன் கீழே பிளட் ப்ரெஷர் மானிட்டர், பல்ஸ் ஆக்சிமீட்டர்ஸ், தெர்மாமீட்டர்ஸ், நெபுலைசர்ஸ், செல்ஃப் மானிட்டரிங் குளுக்கோஸ் டிவைசஸ், ஹியூமிடிஃபையர் மற்றும் ஸ்டீமர்ஸ். இன்னொரு கேட்டகரி ஆர்த்தோபீடிக் ப்ராடக்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா வீல் சேர், வாக்கர்ஸ், லம்பார் அண்ட் டெயில்போன் சப்போர்ட், ஃபிசியோதெரப்பி, எலக்ட்ரிக் மசாஜஸ். மூன்றாவது கேட்டகரியில் மதர் அண்ட் சைல்டு ப்ராடக்ட்ஸ், பிரஸ்ட் பம்ப்ஸ், பாட்டில் ஸ்டெர்லைசர்ஸ், பாட்டில் வார்மர்ஸ், கார் சீட்ஸ் மற்றும் பேபி கேரி காட்ஸ். நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்ற கேட்டகரி கீழே ஃபிஷ் ஆயில், மல்டிவிட்டமின்ஸ், ப்ரோபயோட்டிக்ஸ், போட்டின், ஆப்பிள் சிடார் மற்றும் வினிகர். கடைசி ப்ராடக்ட்ஸ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ், வேயிங் ஸ்கேல்ஸ், வேயிங் மிஷின்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. வேயிங் ஸ்கேல்ஸ், அரோமா டிஃப்யூசர்ஸ் மற்றும் ஃபிட்னஸ் ட்ராக்கர். கம்பெனி 2020ஆம் ஆண்டில் சண்டிகரில் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பிக்கிறாங்க. பெரும்பாலும் அசம்பிளி தான் அங்கே நடக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க சில ப்ராடக்ட்ஸை வெளிநாடு மற்றும் உள்ளூர் வெண்டர்ஸ்க்கு. அதுதான் அசம்பிள் பண்ணுறாங்க சண்டிகர் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில். காம்படிஷன் யார் இந்த கம்பெனிக்குன்றது கம்பெனியே சொல்லியிருக்காங்க. ஓம்ரான், ஃபிலிப்ஸ், ஜான்சன் அண்ட் ஜான்சன், ராஷ் மற்றும் பேயர். இதில் அன்ஆர்கனைஸ் செக்டர்லேருந்து கூட காம்படிஷன் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஐபிஓ தகவல்கள் விரைவாக பார்க்கலாம். ப்ரைஸ் பேண்ட் 396 லோவர் பேண்ட், 400 ரூபா அப்பர் பேண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 35 யூனிட் குறைந்தபட்சம் பிட் பண்ணணும். அப்புறம் 35 பிட் பண்ணலாம். ஸோ அப்பர் பேண்டான 400 ரூபாய்க்கு நம்ம பிட் பண்ணுறோம் ஒரு லாட்டுக்கு அப்படின்னு பார்த்தா 14,000 ரூபாய் இதற்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். ஃப்ரெஷ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா 1000 மில்லியன் ரூபாய்க்கு செய்ய போகிறதாக சொல்லியிருக்காங்க. 1000 மில்லியன் ரூபாய்னு சொல்லும்போது 100 கோடி ரூபாய்க்கான ஃப்ரெஷ் இஷ்யூ. ஆஃபர் ஃபார் சேல் எதுவும் கிடையாது. ஸோ எல்லாமே புது ஷேர்ஸ் தான். ஸோ மொத்தம் ஃபண்டு இந்த ஐபிஓ வழியாக ரைஸ் பண்ண போகிறது 100 கோடி ரூபாய். எவ்வளோ ஷேர் கிட்டத்தட்ட அப்பர் பேண்டு கால்குலேட் பண்ணும்போது 0.25 கோடி ஷேர்ஸை புதுசாக கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐபிஓ டைம்லைன் ஓப்பன் 15th February, க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 17th February, அலாட்மெண்ட் டேட் 23rd February, ரீஃபண்ட் 24 February, கிரெடிட் ஆஃப் ஷேர்ஸ் 25 February, லிஸ்டிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 26 Februaryன்னு கம்பெனி சொல்லியிருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் யார் அப்படின்னு பார்க்கும்போது சௌரவ் கோயல் அப்படின்றவர் தான். 35 வயது தான் ஆகுது அவருக்கு. 10 வருஷமாக அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 46.67% ஷேர் சௌரவ் கோயல் வச்சுருக்காங்க. ப்ரொமோட்டர் மற்றும் ப்ரொமோட்டர் குரூப் அவங்க ஃபேமிலி எல்லாமே சேர்த்து எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்க்கும்போது 93.33%. இது ஐபிஓக்கு முன்னாடி. ப்ரொமோட்டர்ஸ் ஏதாவது ஷேர்ஸை பிளட்ஜ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கும்போது எந்த ஷேர்ஸும் அவங்க பிளட்ஜ் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். இந்த ஃபண்டை வச்சு என்ன கம்பெனி பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் தகவல் கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தான் பெரும்பாலும் யூஸ் பண்ண போகிறதாகவும் ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ்க்காக யூஸ் செய்யப்படும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க கம்பெனி. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு 10% அலோகேஷன் இருக்குங்க. ஸோ அது ஒரு நெகட்டிவ் நியூஸாக பார்க்கலாம். QIB போர்ஷனுக்கு 75%, நான் இன்ஸ்டிடியூஷனல் போர்ஷனுக்கு 15% அலோகேஷன் இருக்குது.
கம்பெனியுடைய ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் 3 ஆண்டுக்கான ஃபினான்ஷியல் டேட்டாவை கொடுத்துருக்காங்க. விரைவாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது அது கன்சாலிடேட்டட் டேட்டா தான். இதில் இருக்கிற அனைத்து நம்பர்ஸும் மில்லியன் ருப்பீஸில் இருக்குது. ரெவென்யூ பார்த்தீங்கன்னா அதிகரித்து கொண்டே வருது. எவ்வளோ அதிகரிக்குதுன்னு நம்ம பின்வரும் ஸ்லைடில் பார்க்கலாம். அதே மாதிரி ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா அதிகரித்து கொண்டே வருது. ஸோ டீட்டெயில்டாக நம்ம ஒவ்வொரு லைன் ஐட்டமும் பார்க்குறதுக்கு முயற்சிக்கலாம். ரெவென்யூ பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறத நம்ம கவனித்தோம். எவ்வளவு அதிகரிக்குதுன்னு பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 2018 2020 சிஏஜிஆர் வழியாக ஆண்டுக்கு 122.7% அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி ஃபினான்ஷியல் இயர் 2019 20 மட்டும் பார்க்கும்போது 60.6% அதிகரிச்சிருக்கு. 3 வருஷம் டேட்டா தான் இருக்குது. 5 வருஷம் டேட்டா இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்க்கும்போதும் அதுவும் அதிகரித்து கொண்டு தான் இருக்குது. ஃபினான்ஷியல் இயர் 2018 19 டபுள் ஆயிருக்கு. ஆனால் 19 to 20 பார்த்தீங்கன்னா அவ்வளோவா அதிகரிக்கலை. ஸோ பர்சன்டேஜ் வைஸில் பார்க்கும்போது 2018 to 2020 சிஏஜிஆர் வழியாக ஆண்டுக்கு 43.4% அதிகரிச்சிருக்கு. வெறும் 19 to 20 பார்க்கும்போது 2.7% மட்டுமே அதிகரிச்சிருக்கு. ROE மற்றும் ROCE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மற்றும் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டை விரைவாக பார்க்கலாம். எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ நல்லது கம்பெனிக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 2018 180 ஆகவும், ஃபினான்ஷியல் இயர் 2019 128 ஆகவும், ஃபினான்ஷியல் இயர் 2020 பார்த்தீங்கன்னா 55 இருக்குது. ஸோ குறைந்து கொண்டே வருது. ஸோ அது ஒரு நல்ல நியூஸ் கிடையாது. அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் அதே இதுதான் குறைந்து கொண்டே வருது. ஃபினான்ஷியல் இயர் 2018 255, ஃபினான்ஷியல் இயர் 2019 110, ஃபினான்ஷியல் இயர் 2020 பார்த்தீங்கன்னா 38.5. கம்பெனியுடைய கடன் விரைவாக பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 2018 எந்த கடனும் இல்லை. 2019 பார்த்தீங்கன்னா 2.6 எல்லாம் மில்லியன் ருப்பீஸுங்க. ஃபினான்ஷியல் இயர் 2020 பார்க்கும்போது 94.2 இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, அதாவது கடன் எடுத்து அதோட வட்டி கட்டக்கூடிய கெப்பாசிட்டி அதை ரெவென்யூவில் இருக்கான்னு செக் பண்ணுற ரேஷியோ தான் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. அதுவும் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ நல்லது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2018 68, 2019 36, 2020 பார்த்தீங்கன்னா 12. ஸோ அதுவும் குறைந்து கொண்டே வருது. அவ்வளோ நல்ல ஸ்டேதி கிடையாது. ஆனால் ஸ்டாண்டர்டான நல்ல நம்பராக தான் இருக்குது. ஃபினான்ஷியல் இயர் 2021 செப்டம்பர் வரைக்குமான டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. அதன்படி அவங்க கடன் மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு பார்க்கும்போது 93.15 மில்லியன் ரூபாய்கள். டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ எவ்வளோ குறைவாக இருக்கோ அவ்வளோ நல்லது கம்பெனிக்கு. ஃபினான்ஷியல் இயர் 2018 எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 2019 0.03, ஆனால் ஃபினான்ஷியல் இயர் 2020 அதிகரிச்சிருக்கு 0.63. அதே மாதிரி டெப்ட் டு அசெட் ரேஷியோ எவ்வளோ குறைவாக இருக்கோ அவ்வளோ நல்லது. 2018 எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கு. 2019 1.11% மட்டுமே, ஆனால் 2020 கிட்டத்தட்ட 28%. சரிங்க. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்கிறத வச்சு பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 2018 4.45, ஃபினான்ஷியல் இயர் 2019 8.89, ஃபினான்ஷியல் இயர் 2020 9.14. சரி, நம்ம இதை வச்சு நம்ம பிஇ கால்குலேட் செய்கிறதுக்கு முயற்சிக்கலாம். இதில் நம்ம ப்ரைஸை வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை 400 எடுத்துக்கலாம், அப்பர் பேண்டாக எடுத்துக்கலாம். ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் நமக்கு கிடைச்ச ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 9.14. இது ஃபினான்ஷியல் இயர் 2020க்குங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு பிஇ கால்குலேட் பண்ணும்போது 43.76 வருது. இதே ஐபிஓக்கு அப்புறம் ஏன்னா ஷேரோட எண்ணிக்கை அதிகரிக்குது. ஸோ ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 9.14 6.73 குறையுது. ஸோ பிஇ கால்குலேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 60 வருது. ஸோ காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் நம்ம இங்கே தான் இன்னொரு விஷயம் கவனிக்கணும். நம்ம இந்த கால்குலேட் பண்ணுற டேட்டா எல்லாமே ஃபினான்ஷியல் இயர் 2020 டேட்டாவை வச்சுக்கிட்டு அவங்க ஃபினான்ஷியல் இயர் 2021 ஃபஸ்ட்டு 6 மாதத்தோட டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு பின்வரும் ஸ்லைடில் முயற்சிக்கலாம். ஏதாவது காம்படிட்டர்ஸ் இருக்காங்களா, லிஸ்டட் காம்படிட்டர்ஸ் இருக்காங்களான்ற கேள்விக்கு இல்லை அப்படின்னு கம்பெனி பதில் சொல்லியிருக்காங்க அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில். ஸோ லிஸ்டடாக எந்த பியர்ஸும் இல்லை கம்பேர் செய்கிறதுக்கு. சரி, இதுதான் நம்ம சொன்ன 6 மாதத்தோட ஃபினான்ஷியல் இயர் 2021 6 மாதத்தோட ஃபினான்ஷியல் டேட்டாவை கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து பார்க்கும்போது ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 1221.45 மில்லியன் ரூபாய்கள். கம்பேர் பண்ணுறதுக்கு போன ஃபினான்ஷியல் இயரோட 6 மாதம் டேட்டாவும் அவங்க கொடுக்கல. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவான டேட்டாவாக தான் தெரியுது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 361. அதே போன ஃபினான்ஷியல் இயர் 2020 ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போதே 64 மில்லியன் மட்டும்தான் இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா முதல் 6 மாதத்துலேயே 361 வருது. அதை வச்சு கம்பெனி இபிஎஸ் கால்குலேட் பண்ணியிருக்காங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டை. அதன்படி 51.7 வருது. ஸோ அடுத்த 6 மாதத்துக்கும் இதே கம்பெனி மெயின்டைன் பண்ணாங்க இல்லை மேனேஜ் பண்ண முடிஞ்சதுன்னா
எவ்வளோ பிஇ வருது அப்படின்னு நம்ம கால்குலேட் செய்யறதுக்கு முயற்சிக்கலாம். இப்போ அந்த ஸ்லைடில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் அவங்க கொடுத்துருக்கிற 51 அப்படின்ற ஏர்னிங்ஸ் பர் ஷேரே முழு ஆண்டுக்கும் வரப்போகுதுன்னு அசியூம் பண்ண போகிறோம். அடுத்த 6 மாதமும் எந்த நஷ்டமும் இல்லாமல் இருக்க போகுதுன்னு நம்ம அசியூம் பண்ணுறோம். அதை வச்சு பிஇ கால்குலேட் செஞ்சோம்னா 7.8ஆக குறையுது. ஸோ இது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஸோ கம்பெனினால் அதை தக்க வைக்க முடியுமா அப்படின்றதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அதே மாதிரி கம்பெனியுடைய டோட்டல் அசெட்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 2021ல் அதிகரிச்சிருக்கு. அதை வைத்துக்கொண்டு நம்ம டெப்ட் டு அசெட் ரேஷியோ கால்குலேட் செஞ்சோன்னா அதுவும் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலும் அதிகரிச்சிருக்கு ஃபினான்ஷியல் இயர் 2021ல். ஏன்னா அவங்களோட டீமர்ஜர் நடந்திருக்கு பயோஃபார்மா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி கிட்டேருந்து. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி அவங்க போனஸ் ஷேர்ஸும் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் 2021க்கு. ஸோ அதை வச்சு கால்குலேட் செஞ்சுருந்தோம்னா டெப்ட் டு ஈக்விட்டியும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அடுத்த 6 மாதம் கம்பெனி எப்படி இதை மேனேஜ் பண்ண போகிறாங்க, எப்படி மெயின்டைன் பண்ண போகிறாங்க இந்த நம்பர்ஸை அப்படின்றதான் பார்க்கணும். சரிங்க, இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்ளலாம். இதுதான் என்னுடைய பார்வைக்கு சில விஷயங்கள். உங்கள் பார்வைக்கு ஏதாவது தென்பட்டிருந்ததுன்னா தயவு செஞ்சு பகிர்ந்து கொள்ளுங்கள். இல்லை என்னுடைய கருத்துக்கு ஏதாவது முரண் கருத்து இருக்குது, தவறு இருக்குன்னு நினைத்தீங்கன்னா அதுவும் தயவு செஞ்சு பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.